எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சுன்னு நினச்சேன். ஒரு க்ரோயிங் கெரியர், டேலண்டட் டீம், உலகத்தையே மாற்றலான்னு ஒரு விஷன். கார்டியன் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஆப் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அது வெறும் ஆப் இல்லை, ஒரு ப்ராமிஸ். சேஃப்டி அட் த டாப் ஆஃப் பாட்டன், ஹோப் இன் த டார்க்கஸ்ட் ஆஃப் மொமெண்ட்ஸ். தூக்கம் இல்லை, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இதை எப்படியும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரணும்னு நினச்சோம். எஸ், நடந்துச்சு. அட்லீஸ்ட் அப்படி தான் நான் நம்பினேன். அந்த ஆப் என்னோட அடையாளம். பெருமை சில நேரத்தில் கண்ணை மறைக்கும். வார்னிங்ஸ் இருந்தது, ஒரு சின்ன சின்ன எரர்ஸ், ஒரு இடத்துல கிராஷ் ரிப்போர்ட், அப்புறம் ஒரு டிலே. இதெல்லாம் சமாளிக்க முடியாததா அப்படின்னு நினச்சேன். டெட்லைன்ஸ் நெருங்கிடுச்சு, எதிர்பார்ப்புகளும் அதிகமாகிடுச்சு. ஃப்யூச்சர் ஃபுல்ஃபில் பண்ண ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தேன். ப்ரெசண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். எங்களை இன்னோவேட்டர்ஸ்னு கூப்பிட்டாங்க. ஃப்ளாஸ் இல்லாமல் இன்னோவேஷன்ஸ் இல்லை. இருந்தாலும் புஷ் பண்ண ஃபார்வர்ட், கிராக்ஸ்லாம் கண்டுக்காமல். நம்ம எல்லோரும் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இந்த கிராக்ஸ்லாம் என்னை முழுசாக உள்ள வாங்கிடுச்சு. சீனியர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆம்ப்ரோஸ். இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், உங்கள் ப்ரொஃபஷன் பற்றி சொல்லுங்கள் அஸ்வின். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். பேக்அண்ட் சிஸ்டம் தான் மோஸ்ட்லி. பேக்அண்ட் சிஸ்டமா? சம்திங் இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுது. எக்ஸாக்டாக என்ன பில்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒரு சேஃப்டி ஆப். உமன்ஸ்க்கு எமர்ஜென்சி டைமில் ஹெல்ப் பண்ணோம், அலர்ட் சென்ட் பண்ணோம், அப்புறம் லொக்கேஷன் கூட ஷேர் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ணுமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அப்போ அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா? நீங்கள் யாருக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அதான் மீரா, அந்த லாயரோட பொண்ணு. அந்த பொண்ணு செட்டப் பண்ணி அங்கே தானே இருந்தேன் இல்லையா? இல்லை, நான் உங்களுக்கு கொல்லலை. நாங்கள் தான் இருந்தேன். தெரியாது எனக்கு என்ன நடந்துச்சு. நாங்கள் ரீவைண்ட் பண்ணலாமா? 2 டேஸ்க்கு முன்னாடி லேட் நைட்டில் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆம்புலன்ஸ்க்கு லேட்டாக கால் பண்ணியிருக்கேன். எல்லாமே போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஞாபகம் இருக்கா? அது ஒரு ஆக்சிடெண்ட். அது நான் பண்ணல, வேணும்னு. அது அப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலை. என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ முடிவு பண்ணிட்டேன் சாக விட்டுடலான்னு. இல்லைல்ல, மனசு மாதிரி ஆம்புலன்ஸ் கால் பண்ணியா? 2 ஐ விட்னஸ் இருக்குது. லக்கிலி ஃபெடல் ஆக்சிடென்ட் இல்லை. ஸோ நீ கேஸோட வெளியே இருக்க. உனக்கு ஏரிங் இருக்குல்ல? நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் தான் நான் ஃபயர் வீட்டுக்கே போனேன். Mr. Lauder? யார் நீங்க?
சார், நான் அஸ்வின். கேஸ் விஷயமா ஒரு அப்பாயின்மெண்ட் கூட புக் பண்ணியிருந்தேனே. ஓ, சாரி விஷயம், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அட்ரஸ் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கேன். லாயர் சார் வீடுன்னு கேட்டேன். வர ஈஸியாக இருந்துச்சு. ஓ, டீ குடிப்பீங்களா? உட்காரு. வெயிட். அப்போ அங்கே லாயரை பார்த்தியா? இல்லை வேற யாராச்சும் இருந்தாங்களா? இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பிஸியான டைம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? இல்லை, அதெல்லாம் இல்லை. ரொம்ப நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கு. சார், ஆமாம் சார், அந்த இன்டர்நெட் கேஸ் தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேங்க. லாஸ்ட் 2 days நான் தூங்க கூட இல்லை சார். ஒரே இஷ்யூவாக இருக்கதா? ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் தான் இல்லையா? எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துச்சா இல்லை உங்கள் பேட் டைமில் நடந்துச்சா? அந்த டே ஃபுல்லாகவே நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஃபுல்லாகவே லேட் நைட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது குறுக்கால ஒருத்தன் வந்துட்டான். நான் பதட்டத்தில் என்ன பண்ண தெரியல, என்னால் நிறுத்த முடியல. ஆனால் நான் நிறுத்திக்கிறோம் நாங்கள். ஆனால் நீங்கள் நிறுத்தலை, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. சொல்லுங்கள் விஷ்ணு, ஆக்சிடென்ட் நினச்சி வருத்தப்படுறீங்களா இல்லை மாட்டிக்கோன்னு பயப்படுறீங்களா? அஃப்கோர்ஸ் நான் ஆக்சிடென்ட் நினைச்சேன் சார். நான் வருத்தப்படுறேன். நான் இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரிலாக்ஸ். இது மாதிரி கேஸ் எப்படி வேணால் முடியலாம். நம்ம கதையை எந்த அளவுக்கு பில்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. கதையா சார்? என்ன சொல்கிறீங்க? இருங்க விஷயம், இது மாதிரி கேஸில் கோர்ட் உங்களை தான் கிரிமினலாக பார்க்கும். ஈஸியாக விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இதுலேருந்து நான் தப்பிக்க வழி இல்லை சார். இப்போ இந்த கேஸை என் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுமே. அதுக்கு நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணி கோர்ட்டுக்கு உங்களை உண்மையை ஒத்துக்க வைக்கணும். நீங்கள் ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் உங்களை தேடி வந்தேன். இல்லை, நிறையா கேஸ் பார்த்துட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஓ, உன் கேஸ்லேயே வாங்க சார். நீங்கள் தான் சார் என்னோட ஹோப்பு. எனக்கு கேஸ்லேருந்து நோட்டீஸ் வந்தோன்னே ஃபஸ்ட்டு உங்களை தேடி தான் நான் வந்தேன். குட். இது இப்படியே இருக்கட்டும். இதை பற்றி நீங்கள் யாருக்கும் டிஸ்கஸ் பண்ணல, ஏன்னா வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லது. சார், நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. நான் இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டோன்ட் வரி விஷயம், இது நான் பார்த்துக்கலாம். சீக்ரெட்ஸில் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகே. கோர்ட்டுக்கு ரெடியாகிடு. ஓகே சார், நான் ரெடி பண்ணிக்கிறேன். சார், நான் உங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? உள்ள போகும். அந்த ரூம் இல்லை அஸ்வின், கிச்சனுக்குள்ளே போயிட்டு ரைட்டில் போங்க. ஓகே. லாயர் வந்து சொல்கிறேன், நீ வந்த.
ஓ, நீ கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ அந்த பொண்ணோட டெட் பாடி அங்கே இருந்துச்சு. உனக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக இருக்குல்ல கதை? இல்லை, நான் உங்களை கொல்லலை. இதை நான் பண்ணலை. அப்போ அந்த போலீஸ் டீப்பாக இறங்கின கத்தி, அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறியா? வெயிட், அந்த போலீஸோட ரெக்கார்ட் கேளு. Okay, misdemeanor site. இல்லை, அது நான் கில்லர்னு தான் நினச்சேன். அப்புறம் அவனுக்கு இருட்டு, பயம், என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. ஓ, தெரியாது. நிறைய எஸ்கேஸ் வச்சிருக்க அஸ்வின். ஒரு ஆப் பற்றி சொன்னல, ஏதோ உயிரை காப்பாற்றணும்னு. ஒரு உயிர் எடுக்கணும்னா எவ்வளோ பக் ஆகும்? இல்லை, அது அப்படி நடக்காது. அது ஹைலி டெஸ்டட், கரெக்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஆப் ஒர்க் பண்ணலை, அதனால் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு கடைசி அந்த ஆப் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கோடு பர்ஃபெக்டாக இல்லை அஸ்வின். அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதனால அவங்களும் இறந்துட்டாங்க, போலீஸும் இறந்துட்டாங்க. உங்களோட கேரளாவில் தான் அஸ்வின் நீங்கள் இங்கே இருக்கீங்க. இது ஒரு காஸ்ட்லியான பக் அஸ்வின். சரி பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். டாடி, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டீங்களா? எனக்கு டீ போடுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டீங்க? நேத்து நடந்ததே இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா?
ஹலோ சார், நான் அஸ்வின் வந்திருக்கேன்.